யாருக்காவது பர்த்டே கிட்ட வருதா சர்ப்ரைஸ் பண்ணலாம் நினைக்கிறீங்களா? அடாடாடா, இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. அப்படி என்ன பண்ண போறோம்னா ஓரியோ சாக்லேட் ட்ரஃபல் கேக். இத பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க சர்ப்ரைஸ் ஆவாங்க. பர்த்டே வரதுக்கு முன்னாடி வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. வெல்கம் பேக் டு ட்வின் வ்ளாகர் தமிழ். எதுக்கு இதை சொன்னா 5 நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கு. யாரும் என்ன மறக்க கூடாதுல்ல, அதுக்கு தான். அந்த ஓரியோ பிஸ்கெட்டை பவுடரா ஆக்கிட்டு சுகர் பவுடர் சேர்க்க போறோம். லைட்டா பேக்கிங் பவுடர் அப்படியே மிக்சிங் ஒன்னு போட்டுருவோம். இப்போலாம் சில பேருக்கு ஏன் தான் பர்த்டே வருதுன்னு தோணுதுல, எனக்கும் அப்படிதான். நான் ஆல்ரெடி ஓரியோ பிஸ்கெட் வச்சு கேக் செஞ்சிருக்கேன், ஆனா இது டிஃபரெண்டா இருக்கும் பாருங்க. அதை அப்படியே கேக் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பேக் பண்றதுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி ஆகணும். எக்ஸாக்ட்டா 40 மினிட்ஸ்க்கு வைங்க, பெர்ஃபெக்ட்டா பேக் ஆயிருக்கும் கேக். இதை இப்படி குத்தி பார்க்கறதே ஒரு சாட்டிஸ்ஃபைங் தான்ப்பா. அப்படியே அந்த கேக்கை சும்மா திருப்பி போட்டு பார்க்கும் போது ஸ்பாஞ்சியா வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு கிரீம் தேவை, அதுக்கு மில்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ண போறோம். அதை மெல்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்து வச்ச ஓரியோ கிரீம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கேக்கை சென்டரா கட் பண்ணிட்டு மில்க் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆகணும் அந்த கிரீம். மறுபடியும் டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிட்டேன். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு செகண்ட் லேயரா ஃப்ரிட்ஜ்ல 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துட்டேன். இப்போ டெக்கரேட் பண்ணி ஆகணும். அது நீங்க ஓனா கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நானே சொல்லக்கூடாதுதான், இந்த கேக் செம டேஸ்டா இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நீங்க செய்யறதெல்லாம் யார் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு. அது எனக்கே தெரியாது, ஆனா சீக்கிரமா காலி ஆயிடும்.